ஊர்ல இருக்கிற எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டான். பசங்க, பொண்ணுங்க, குழந்தைங்க ஏன் ஆடு கூட நின்னு தள்ளிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் யாராலுமே சகதிக்குள்ள சிக்கின அந்த சக்கரத்தை வெளியே எடுக்க முடியல. சரியா அந்த சமயத்துல தான் அந்த இடத்துக்கு ஒரு வித்தியாசமான பன்னி ஒண்ணு வருது. அந்த பன்னியும் மனுஷங்க மாதிரியே பேச ஆரம்பிக்குது. அரசரே, என்னால் அந்த சக்கரத்தை வெளியே எடுக்க முடியும். ஆனா அப்படி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களோட கடைசி பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேக்குது. பன்னி குட்டிக்கு ஆசையை பாத்தீங்களா? அரசரும் இதெல்லாம் நடக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட என்ன ஒரு சக்தி இருந்ததோ தெரியல அந்த பன்னிக்கு சரியா சேர்ல சிக்கியிருந்த அந்த ரதத்தோட சக்கரத்தை வெளியே எடுத்து விட்டுறது. இப்போ பாதுகாப்பா அரசரும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. வீட்டுக்கு வந்த அரசர் தன்னோட பெரிய பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கும் அவங்க கிட்ட பொருளை கொடுத்துறாரு. ஆனா மூணாவது பொண்ணு கேட்ட விஷயத்த அவரால் வாங்கியிருக்க முடியாது. அதான் கடல்லே இல்லையே, எப்படி அதை வாங்க முடியும்? அதை கேட்ட அந்த மூணாவது பொண்ணு வருத்தப்பட திடீர்னு அந்த அரசருக்கு ஜன்னலுக்கு வெளியே இருந்து ஒரு பன்னி ஒண்ணு பயங்கரமா கத்துற சத்தம் கேக்குது. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த அரசருக்கு தான் பண்ண சத்தியம் ஞாபகம் வருது. அச்சோ, வந்துட்டானா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே வந்துட்டான் போல அப்படின்னு பயந்து போன அரசர் என்னன்னு பார்த்தா வெளியே அந்த பன்னி தான் ஒரு தள்ளு வண்டியை தள்ளிட்டு வந்திருக்கும். இளவரசியை தூக்கிட்டு போறதுக்கு தன்னோட மகளை அனுப்ப விருப்பம் இல்லாத அரசர் வேற ஒரு வேலைக்காரிக்கு ரொம்பவே விலை உயர்ந்த அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அந்த பன்னி அது இளவரசி இல்லைன்ற விஷயத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிருச்சு. நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துங்க அரசரே, ஏமாத்தாதீங்க.